சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/6/2025 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 10ஆம் நாள், சதுர்த்தசி திதி இன்று இரவு 7 மணி வரை, ரோகிணி நட்சத்திரம் பகல் 12:54 வரை, அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அல்லது அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய குழந்தைகளால் ஏதேனும் ஒரு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் அது ஒரு நல்ல செலவுகளாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன், அல்லது அவங்களுக்கு யூனிஃபார்ம், புக்கு, இது போன்ற அமைப்புகள், அல்லது குழந்தைகளுக்கு தேவையான ஆடை அணிமணிகளை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என பெற்றோர்கள் இருவருக்குமே, அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும், ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்ல செலவுகள் குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு பூரிப்பு அடையக்கூடிய நாளாகவும், வயதிற்கேற்றாற் போல மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அடையக்கூடிய ஒரு சந்தோஷ நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. திருமணமாகாத இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கான திருப்புமுனை சம்பவங்கள் இப்போது நடக்கும். எந்த துறையில் இருக்க போகிறோம், யாரை கல்யாணம் பண்ண போகிறோம், அல்லது இந்த நிலைமையில் இது சரியா தவறா என்பது போன்றவைகளில் சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய, அனைத்திலும் நேர்மையான நல்ல விதமான நேர்மறையான பதில்கள், நேர்மறையான அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் வலிமையான அமைப்பில் செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். உண்மையிலே 4ஆம் இடத்துல கேது இருந்தார்னா வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் வரும் அப்படிங்கிறத நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன. இந்த அமைப்பின் அடிப்படையில் ராசி மற்றும் மற்ற விஷயங்கள் வலுவான ஒரு அமைப்பில் வருமானத்தை தரக்கூடிய நிலைமைகளில் இருப்பதால் செலவுகள் வந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தி அல்லது அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய தாயை போய் பார்த்து விட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மாவை போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம், சொந்த ஊரில் இருக்கிறாங்க, நம்ம இங்கே பிழைக்க வந்திருக்கிறோம், அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க, அல்லது அம்மாவுடைய சூழ்நிலைகள் ஆரோக்கியம் வேற மாதிரியாக இருக்கிறது என்பது போன்ற ஒரு 2 நாட்களாகவே மனதை போட்டு அப்படியே உருட்டி கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள், ஒரு வாரத்திற்குள் அம்மாவை போய் பார்த்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் என்பது போன்றவைகள் அப்படியே முன்னால் நிற்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குறுகிய தூர பயணங்கள் அமையக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இணைந்திருக்கக்கூடிய தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க. இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், அடுத்தவங்க பேச்சை கேட்கவே வேண்டாம், நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சால் போரும் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய தன்னம்பிக்கை அமைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சகோதரர் வழியில் ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கும். தம்பி சொன்னார், அண்ணன் சொன்னார், அக்கா தங்கச்சி யாராவது சொன்னாங்க என்பது போன்ற அதன் மூலமான ஒரு அறிமுகம் ஏற்படக்கூடிய தன்மை, அதனிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய நிலைமை என மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கேற்றாற் போல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டுங்க, அல்லது இந்த போர் போடுறது, ரிக்கு போடுறது, கிணறு நோண்டுறது என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள், செம்மண் பூமி சார்ந்த விஷயங்கள், தென் மாவட்டங்களில் நிலக்கடலை போடக்கூடிய அந்த செம்மண் சார்ந்த பூமி விவசாய பெருமக்கள் எல்லோருக்குமே இந்த வருடம் நன்றாக இருக்கும் என்று தெரியக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தன வீட்டில் இன்றைக்கு கேது பகவான் செவ்வாயோடு, அதாவது ஜீவனாதிபதியோடு இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வருமானம் உள்ள நாளாக இந்த நாள் அமையும்.
பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுவதன் மூலமாக சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எழுத்துத்துறையில் டாக்குமெண்ட் ரைட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, எதையாவது ஒன்றில் டைப்பிஸ்ட்டு, எழுத்து, இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் கலைத்துறையில் வசனம் போன்ற, பாடல் போன்ற, கவிதைகள் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இந்த நாளிலிருந்து நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் வருமானமே இல்லாமல் உட்காந்துருக்குறேங்க, ஒரு வாடகை கட்டுறது கூட முடியல, மாத வாடகை இல்லை, இஎம்ஐ கட்ட முடியல, நிரந்தர வருமானம் இல்லை என்கின்றவர்களுக்கு நிரந்தரமாக இதுதான் மாத வருமானம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போதுமான அளவிற்கான வருமானங்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கடல் கடந்த வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நாடுகள், வெளிநாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராஜயோகாதிபதியும் கேதுவும் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. ஆன்மீக அமைப்புகள் இன்றைக்கு கொஞ்சம் வலுவாகவே இருக்கும். செவ்வாயின் சொந்தக்காரரான முருகப்பெருமானின் மீது பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு பக்தி அபரிமிதமாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். செந்திலாண்டவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம், பழனி ஆண்டவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்கின்ற அளவிற்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் திரு ஆலயத்திற்கு சென்று அவனது தரிசனத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு வாரத்திற்குள்ளேயே மனதிற்கு பிடித்த புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக அஷ்டமச்சனி என்பது வேதையின் அமைப்பின் காரணமாக உங்களுக்கு கெடுதலான பலன்களை தரக்கூடிய நிலையில் இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் இன்றைக்கு நம்மை உறுத்தி கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை தைரியமாக இந்த விதத்தில் இதை கையாளலாம் என்கின்ற முன்னரே ஒரு திட்டம் போட்டு அதன் மூலமாக மற்றவர்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே லாபம் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்றவைகளிலிருந்து இன்றைக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. அதிலிருந்து ஏதேனும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்கள், அந்த தொழில்களின் மூலமாக ஒரு பணம் மாட்டிக்கிட்டு இருக்கு, இவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டவர்கள் இந்த வாரத்திலேயே அந்த சிக்கல்களை அப்படியே தீர்த்து கொள்வதற்கான ஆரம்ப ஒரு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இவர் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணேன், அவர் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணேன், நண்பர் தாங்க, நம்ம இனத்துக்காரர் இல்லை, நம்ம மதத்துக்காரர் இல்லை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு டக்குன்னு ஒன்று அமைஞ்சது. ஆனால் பாருங்கள், கொஞ்சம் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு இடிக்குதுன்ற மாதிரியாக ஒரு இடத்துல போய் மாட்டிக்கொண்டு எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலேயே அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்களுக்கு சாதகமாக எல்லாம் நடக்கக்கூடிய யோக நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் இன்றைக்கு கேதுவும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். 2-7 செவ்வாயோடு இன்றைக்கு கேது லாபஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் வருமானம், குடும்பம், கணவன், மனைவி போன்ற அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு வெற்றிகரமாக இயங்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். சட்டப்பூர்வமான சிக்கல்கள், குறிப்பாக காவல்துறை, கோர்ட்டு போன்ற அமைப்புகளோடு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான அமைப்புகள் உருவாகும் நல்ல நாள். இன்னும் ஒரு 20 நாள் 30 நாளைக்குள்ள ரொம்ப நாளாக இழுத்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேஸுகள் போன்றவைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மை, சகோதரர்களால் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த ஒரு இழப்பு, சங்கடம் போன்றவைகள் இந்த வாரத்திலேயே விலகக்கூடிய தன்மைகள் என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பணம் வரும், கணவன் மனைவி உறவு கொஞ்சம் நல்லா இருக்கும், மனைவிக்கு வேலை இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக அவங்க பரீட்சை எழுதுகிறாங்க, ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, இந்த துறையில் முயற்சி பண்ணுறாங்க, இங்கே தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, மனைவியுடைய கனவுகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அதை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக நாளாகவும் துலாத்தினருக்கு அமைந்திருக்கிறது இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நெருப்பு சார்ந்த தொழில் மற்றும் கேட்டரிங் என்று சொல்லப்படக்கூடிய சமையல் கலை நிபுணர்கள் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் என்று சொல்லப்படக்கூடிய கல்யாண கான்ட்ராக்ட் போன்ற சமையல் அமைப்புகளை எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே ஒரு சிறப்பு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு கடந்த 6 அல்லது 7 மாதங்களாகவே எதுவும் சரிவர இல்லாத ஒரு நிலைமை, வருமானமே சரியா இல்லைங்க, உடல்நலம் சரியா இல்லை, கடன் தொல்லை தாங்க முடியல, ஏதோ ஒரு செட்பேக் என்று சொல்லப்படக்கூடிய பின்னடைவு என்னை பின்பற்றி என்னை சுற்றி சுழன்று இழுத்து கொண்டு இருக்கிறது என்கின்ற மாதிரியாக முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கொண்டு நிற்கின்ற மாதிரியான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு 10 நாள் 15 நாட்களில் எல்லாம் நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் முதன்மை நாளாக அமைந்திருக்கிறது. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. எல்லா நிலைமைகள்லையும் இன்றைக்கு ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். அனைவருக்குமே இன்றைக்கு புதுவிதமான நல்ல அனுபவங்கள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல கிடைக்கும். இளைஞர்களுக்கு தேவை என்ன, நடுத்தர வயதினருக்கு தேவை என்ன, முதியவர்களுக்கு தேவை என்ன என்பது போன்ற அவரவர் தேவைக்கான அமைப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆனந்தமாக ஒரு புனித யாத்திரை செல்லக்கூடிய காசி, கயா போன்ற அமைப்புகள், கைலாஸ் யாத்திரை போன்றவைகளுக்கு திட்டமிடக்கூடிய அமைப்பு, வடநாட்டுக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம், ராமேஸ்வரத்திற்கு போய் பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், அல்லது திருவண்ணாமலைக்கு போகலாம் என்பது மாதிரியாக காலை எழுந்ததிலிருந்தே ஏதேனும் ஒரு புனித ஸ்தலத்தை தரிசித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க திரும்பி இங்கே வர்றதுக்கான பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அல்லது உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்துல லாபாதிபதியான செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு திடீர் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஐயா 8ல் செவ்வாய் இருந்தால் எதையாவது கெடுதலை பண்ணுவாருங்களாயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கேதுவோடு இணைந்திருப்பது ஒரு விதமான சூட்சும வலு என்பதால் செவ்வாயின் பாபத்தன்மைகள் அத்தனையும் அடங்கி உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இருக்கிறார். செவ்வாயினுடைய காரகத்துவங்களில் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 40 நாட்களுக்குள்ள 30 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக வருமானங்கள் வரும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல சகோதரர்களின் மூலமாகவோ, சிகப்பு நிற கட்டிடங்களின் மூலமாகவோ, அல்லது பூமி சார்ந்த விஷயங்கள், அல்லது இன்னும் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி ஆகிய ஏதேனும் ஒரு விஷயங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திற்குள்ளாகவே நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது எதிர்பாராத நன்மைகளை செய்வார் என்பதால் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாளாக இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் இது வரக்கூடிய யோக அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருப்பது ஜீவன அமைப்புகள், தொழில் அமைப்புகளை நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். ஒருத்தர் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தது போக அவரை சந்தேகப்பட்டு இவரை சந்தேகப்பட்டு நான் கல்லால் உட்காந்து நீ கல்லால் உட்காந்து நீ எடுத்துகிட்டு போறியா நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா உன் கணக்கு சரியா என் கணக்கு சரியா என்பது போன்ற ஒரு மாதிரியான மனதை கெடுத்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் சந்தேக பிராணியாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒழுக்கமானவராக இருப்பீங்க. நான் கரெக்டாக இருக்கிறேன்ல, அப்போ நீயும் கரெக்டாக தானே இருக்கணும் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுடைய மனசில் இருக்கும். ஆக அடுத்தவரை பார்த்து சந்தேகப்பட்டது போக இன்றைக்கு அவர் சரியாகத்தான் இருக்கிறார், கடிவாளம் நம்ம கையில் தான் இருக்கிறது என்பது போன்ற நிறைவான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் கண்டிப்பாக விலகும். இதையே அப்படியே காதலன் காதலி உறவாகவும் சொல்லலாம். அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல பிரேக்கப்பான காதல் கூட திரும்ப வரக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது கும்பராசி இளைஞர்கள் அனைவருக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கின்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதில் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராடி தான் வெற்றி கிடைக்கும். எடுத்தேன் கவிழ்த்தேன் அவரை போய் சக்ஸஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இல்லாமல் அவர்கிட்ட சண்டை போட்டு அல்லது ஒரு அதிருப்திக்கு உள்ளாகி வேலையிலேயோ வீட்டிலேயோ குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய கருத்துக்கு ஒருவர் எதிர்கருத்து சொல்லுகிறார், அதை அப்படியே அவரை மாற்றுகிறோம் அல்லது அவரை வெற்றி கொள்ளுகிறோம் என்பது மாதிரியான
ஒருவரோடு போராடி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு கவலைகள் எதுவும் இல்லாமல் இதை இப்படி அடைச்சிடலாம் அப்படி அடைச்சிடலாம், அல்லது இதை இப்படி தூக்கி போட்டு அப்படி தூக்கி போட்டு இதை விற்றாவது அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வந்து விடுகலாம் என்கின்ற ஒரு தீர்மானம் வரக்கூடிய நாளாக நடுப்பகுதி நடுத்தர அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்குது. பொதுவாக 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைந்திருப்பது ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய தன்மை என்பதால் கடந்த காலங்களில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டவர்கள் அனைவருக்குமே நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பித்ருதோஷம்னா என்னங்க? இன்னொன்று, அந்த தோஷம் எவ்வளோ நாள் தான் இருக்கும்? பிறந்ததிலிருந்தே பித்ருதோஷமா, குறிப்பிட்ட வயதிலிருந்து பித்ருதோஷமா, அல்லது கடைசி வரைக்கும் அந்த பித்ருதோஷம் இருக்குமா என்பது மாதிரியான வரிசையான சில கேள்விகளை பித்ருதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடுக்கி இருக்கிறாருங்க. பித்ருதோஷம் என்பது சூரியனோடு பாபர்கள் சேருவதால் வரக்கூடிய அமைப்பாக ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க. சூரியனோடு ராகு சேர்ந்தாலோ, கேது சேர்ந்தாலோ, சூரியனோடு சனி சேர்ந்தாலோ, பாபர்கள் சேர்ந்திருக்கும் போது சூரியன் பலவீனமான நிலையில் இருக்கும்போது ஏற்படக்கூடியது பித்ருதோஷம் என்று சொல்லப்படுகிறது. பித்ருதோஷம் என்பதிலேயும் சில கருத்து மாறுபாடுகள் இதெல்லாம் உண்டுங்க. இதெல்லாம் மூல நூல்களில் அறிவியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் மூல நூலுக்கு அப்புறம் வரக்கூடிய சில நூல்களில் வேறு மாதிரியான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. பித்ரு என்பவர் யார்? உன்னுடைய முன்னோர்கள். பொதுவாகவே கர்மாவை வலியுறுத்துகிறது அமைப்புகளில் தான் ஜோதிடம் இருக்கிறது. அதாவது சில விடை தெரியாத கேள்விகளுக்கு ஜோதிடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அடையாளம் காட்டுவோம். அதாவது சென்ற பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப இந்த பிறவியில் உனக்கு வாழ்க்கை அமைகிறது என்பதுதான் அந்த பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை ஜோதிடம் சுட்டி காட்டுகின்ற ஒன்று. ஒருவர் ஏழைக்கு மகனாக பிறக்கிறார், ஒருவர் பணக்காரருக்கு மகனாக பிறக்கிறார், ஒருவர் எப்பொழுதும் கஷ்டப்படுகிறார், ஒருவர் எப்பொழுதும் நன்றாக இருக்கிறார் என்பதற்கு இந்த பூர்வீக புண்ணியம் விடை சொல்வதைப் போலவே இங்கே பித்ருதோஷம் என்பதற்கு நம்முடைய இந்த நமக்கான உடலை கொடுத்த பித்ருக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய அப்பாவிற்கு அப்பா, அவருக்கு அப்பா, பாட்டன் முப்பாட்டன் சொல்லுவோம் இல்லையா, இந்த முப்பாட்டன் போன்றவர்கள் என்றோ ஒரு நாள் தன்னை அறியாமலோ தெரிந்தோ செய்த பாவ புண்ணியங்கள் நம்மை சேருகின்றன. அவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க. இந்த பித்ருதோஷம் வழி வழியாக நீடித்து வருகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறையாக அந்த குடும்பம் நல்லா இருக்காது, அல்லது ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3-4 பேர் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவு முன்னேறினாலும் முயற்சிகள் வராது. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஜோதிடம் சூரியனோடு பாபர்கள் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அதை பித்ருதோஷம் என்று சொல்லுகிறது. இந்த பித்ருதோஷத்தை இணைக்குவதற்கான வழிமுறைகள் அப்படி இப்படின்னு பரிகாரம்னு வேற மாதிரியாக போகுங்க. ஆயினும் பித்ருதோஷம் என்பதை விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலே, தோஷம் என்பதை விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலே அதனுடைய விளக்கம் வேறாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்குற இந்த பித்ருதோஷம் வாழ்நாள் முழுக்க செல்லுபடி ஆகுமானா, சூரியனோடு அந்த பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டு சூரிய தசை வரும் பொழுதோ அல்லது பாபர்களுடைய தசை வரும் பொழுதோ இந்த பித்ருதோஷ அமைப்பிற்கு தந்தை சார்ந்த சொத்துக்கள் பாதிக்கப்படும் என்பதுதான் நேரடியான விஞ்ஞான ரீதியிலான விளக்கமாக இருக்க முடியும். ஒருவர் என்றைக்குமே முன்னேறாமல் இருப்பது என்பது என்னுடைய பாட்டன் செய்த தவறால் தான் என்பதை கொஞ்சம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது. ஜோதிடம் என்பது கண்மூடித்தனமான ஒன்றை ஊக்குவிப்பது அல்ல என்கின்ற கருத்து கொண்டிருக்கின்ற நான் உண்மையிலேயே ஜோதிடத்தில் விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் ஒளியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் சில விஷயங்களை நீங்கள் ஜோதிடத்தில் முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே பித்ருதோஷம் என்பதை இங்கே நேரடியாக சொல்ல போவோமே ஆனால், சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும் போது, சூரியனும் ராகுவும் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு சூரிய தசையோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட பாவர்களுடைய தசையோ உங்களுக்கு நடக்கும்போது தந்தை வழி சொத்துக்கள், தந்தை அமைப்புகள் போன்றவைகள் அப்படியே ஏதேனும் ஒரு பாதிப்புகள் உண்டாவதை கண்கூடாக பார்க்க முடியுதுங்க. இந்த தோஷம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த தசாபுக்திகள் நடக்கக்கூடிய வளர்க்கு அந்த தோஷம் நீடிக்கும். இன்னொரு வார்த்தைங்க, தோஷம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு குற்றம் அல்லது குறைபாடு என்கின்ற அர்த்தம் என்பதால் இதை ஒரு குறையாக நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.